இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங். காலையில எந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் அதே ரொட்டீன் ஒர்க் தான் இருக்கும். குக் பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறோம், திருப்பி வாஷ் பண்ணுறோம். இதே மாதிரியே தான் போயிட்டுருக்கும். சம்டைம்ஸ் லைஃப் ரொம்ப போரிங்கா இருக்கும் இல்லையா? அப்பல்லாம் உங்கள ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு என்னலாம் பண்ணுவீங்க? என்ன ஐடியாஸ் இருக்குன்னு என் கூட ஷேர் பண்ணுங்க. நானும் அதையெல்லாம் ஃபாலோ பண்றேன். இன்னைக்கும் அப்படிதான் காலையில எந்திரிச்சதுலேருந்து யூசுவலா பண்ற வேலை தானே, இதில என்ன இருக்கு? ரொம்ப போர் அடிக்குதேன்னு நெனப்பேன். அப்படியெல்லாம் எனக்கு போர் அடிக்கும்போது எனக்கு இருக்க ஒரே என்டர்டெயின்மெண்ட்னா பாப்பா தான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்கூல்ல என்னலாம் நடந்துச்சுன்றத ஒவ்வொன்னா சொல்லிட்டுருப்பாங்க. பட் இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுமே ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு தூங்கிட்டாங்க. ஸோ அவங்க சொல்ற அந்த கதையெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். பட் ஒரு 7:30 அப்படிங்கும்போதெல்லாம் எந்திரிச்சுட்டு நான் டின்னர் பண்ணும்போது என் கூடவே வந்து நின்னுட்டு, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு? இவங்க என்ன பண்ணாங்க? மிஸ் என்ன சொன்னாங்கன்னு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணும்போது நானும் பாப்பா மாதிரி இருக்கும்போது எங்க அம்மாகிட்ட அப்படிதான். காலையில ஸ்கூலுக்கு பஸ் ஏறுனதுல ஆரம்பிச்சு ஈவினிங் வீடு வந்து சேர்ற வரைக்கும் என்ன நடந்துச்சு? என்னெல்லாம் பார்த்தேன்? அப்படிங்கிறத எங்க அம்மா கூட ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். நீங்களும் இப்படி தானே ஷேர் பண்ணியிருப்பீங்க உங்க அம்மா கூட?